Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 Applications of Differential Calculus exercise 7.5 இது வேட் ப்ராப்ளம் 12th sum நம்ம எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணி தான் செய்கிறோம். லிமிட் சம் ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஏ0ன்னு கொடுத்துருக்கு. இன்வெஸ்டட் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஆர் காம்பவுண்டட் n டைம்ஸ் இன் ஏ இயர்னு கொடுத்துருக்கு. த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் டி இயர்ஸ் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட இயருக்கு டி இயர்ஸ் கழிச்சு இது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேயா, இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் ஃபங்க்ஷனு. கிவன் கொடுத்ததை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ நாட் 1 + r/n ஹோல் பவர் nt அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, மறந்துடாதீங்க. ரைட், ஆர்டிடாது. இப்போ லிமிட் சேர்த்தோம் அப்படின்னா லிமிட் என்ன அது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சேர்க்குறேன். அதே மாதிரி இந்த சைடும் சேர்த்துக்கிறணும்ல, இந்த இங்கிட்டும் லெஃப்ட் சைடும் சேர்க்கணும். இது ஏ ஈக்குவல் டு லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சேர்க்குறோம். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வரும் அப்படின்றத கவனிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ரூல் கண்டுபிடிக்கணும்ல, நம்ம என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த r/n அப்படின்னு எழுதுறீங்கன்னா என்னுக்கு பதிலாக r/infinity போட்டோம்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து 0 ஆயிரும், இது 1 வந்துடும். அப்போ இங்கே மேலே என்ன இருக்குது, அப்போ a0ன்னு இருக்கும், பக்கத்தில் 1/∞ வந்துடும். இதுதான் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஃபார்மெட். ரைட், இப்போ நான் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் கணக்கை லாக் எடுத்தானே செய்யணும். அப்போ கேபிட்டல் ஏஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துடுறேன். அதை கொடுத்ததை அவன் சொன்னதை a0 1 + என்ன இருக்குது r/n ஹோல் பவர் என்னடா இருக்கும் தம்பி nt அப்படின்னு இருக்கு. ஓகே, குட். இப்போ ஏ ஈக்குவல்ட்டு எடுத்துகிட்டு வர்றேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா டேக்கிங் லாகு ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஓகே எடுத்தோம்னா லாக் ஏ ஈக்குவல் டு லாகு a0 ஓகே இன்ட்டு 1 + r/n ஹோல் பவர் nt. இந்த ntயை வந்து அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போ ரூல் படி கொண்டு வந்தீங்கன்னா nt லாக் ரூல் படி அது உனக்கு தெரியுங்களா. அதாவது லாகு x⁴n இருந்தால் எப்பயுமே n log x அப்படின்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறா தம்பி இது. ஓகே, 9th ஸ்டாண்டர்டில் உள்ளது லாகரிதமிக் ஃபார்மு, எக்ஸ்பென்சிவ் ஃபார்ம், இதெல்லாம் பவர் ரூல்ன்றது. சரி, அப்போ nt இன்ட்டு லாக் a0 இன்ட்டு 1 + r/n அப்படின்னு எழுதிக்கிறணும். இப்போ இந்த nt இங்கே இருக்கக்கூடாது. அப்போ லாக் ஆஃப் a0 இன்ட்டு 1 + r/n ஹோல் டிவைடட் பை nt அப்படின்னு எடுத்துக்கிறணும். புரியுங்களா சொல்கிறது? இப்போ இங்கே என்ன இருக்குது, லாகு ஏ இருக்குது. குட். இப்போ பொறுமையாக செஞ்சுக்க. ரைட்டு, லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் ஏ. ஓகே, குட். நெக்ஸ்ட் இந்த சைடு ரைட் சைடு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாகு a0 இன்ட்டு 1 + r/n ஹோல் டிவைடட் பை nt. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ இன்ஃபினிட்டி கீழே போட்டால் கீழே இன்ஃபினிட்டி வந்துடும். இங்கே வந்து என்ன போட்டால் என்ன வந்துடும், 0 வந்துடும். லாக் 1 என்னடா தம்பி வருது இதில் கவனிச்சு பாரு. a0 இருக்குது, லாக் a0ஓட வெளியில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 + இங்கே என்ன வந்துடும் r/∞ 0. அப்போ லாக் 1 0ன்னு வருது. கீழே என்ன இருக்குது, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு. அப்போ இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு, மேலே வந்து 1/0 1 + r/n. சரிங்களா, ரைட், nt. அப்போ இது வந்து கீழே போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரனால இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் கீழே பார்த்துட்டிங்கன்னா மேலே எழுதிடலாம். இன்ஃபினிட்டி ஃபார்ம் இந்த கீழே பார்த்துட்டேன்ல, அதை வச்சு மேலே எழுதிட்டேன். ஓகே, லிமிட் எல் ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும். பை
எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி யூஸ் பண்ணோம்னா, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அர்த்தத்தை சொல்கிறேன். எழுதி தான் எழுதணும். என்ன லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் log ஆஃப் a0 இருக்கட்டும், இல்லை a0 வெளியில் எடுத்துக்கோ, a0 வெளியில் எடுத்து வச்சுக்கோ தனியாக, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல. a0 வெளியே எடுத்துட்டிங்கன்னா லாக் இன்ட்டு இந்த இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டு. a0ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான், இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டு. அப்போ லாக் ஆஃப்னு சொல்லல 1/1 + r/n அப்படின்னு எழுதணும். இன்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா r/nக்கு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே 1/xக்கு பார்த்தோம் தெரியுமா, என்ன வந்துச்சு -1/x². அது மாதிரி r வச்சுட்டு 1/nக்கு பார்த்தோம்னா -1/n² அர்த்தம். ஹோல் டிவைடட் பை இந்த nt இருக்கு பாரு, அது nt. அப்போ டீன்னு வந்துடும். ntன்னு வருமா? வராதில்ல. ஏன்னா உனக்கு வந்து ரெசிப்ராக்கல் பண்ணையில் தப்பாக இருமல தம்பி, பற்றியா மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது ntன்னு எழுத முடியாது, 1/nt தான் எழுத முடியும். இது என்ன எழுத முடியும் அப்படின்னா தான் ரெசிப்ராக்கல் பண்ணால் சேம் மீனிங்கில் மாறாமல் போகும். மிஸ்டேக் ஆகிடுச்சு பாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இங்கனக்குள்ளே எழுதையில் 1/ntன்னு எழுதினா தான் கீழே நாட் டிஃபைன் வரும், மேலே நாட் டிஃபைன் வரும். இங்கே கீழே போட்டால் 1 இப்போ 0/0 ஃபார்ம் மாறிடுச்சு பாரு. என்ன மாறிடுச்சு? 0/0 ஃபார்மேட் அப்படின்னு மாறிடுச்சு இந்த இடத்துல. கவனிச்சிக்கோ, ஏன்னா கீழே வந்து 0 கிடைக்கிது. 0/0 ஃபார்மேட். இங்கே என்ன வந்துருச்சுன்னு பார்த்துக்கோ. என்னது 1/ntன்னு இருக்குல்ல. அப்போ இதுக்கு என்னுக்கு போல் இன்ஃபினிட்டி போட்டால் டோட்டல் இன்ஃபினிட்டி 1/∞ இந்த கணக்கில் இருந்தோம்ல, எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி என்ன வந்துடும்? 0. அப்போ 0/0 ஃபார்ம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி கொண்டு வரேன். அப்போ இதுலேயும் அதே மாதிரி கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் டினாமினேட்டர் பண்ணையில் 1/ntன்னு இருக்குது. அப்போ 1/t இருக்கட்டும், 1/nக்கு பார்த்தோம்னா -1/ என்ன வந்துடும்? n². குட். அப்போ இது ரெண்டையும் செட் ஆஃப் அப்படியே அடிச்சிட்டோம்னா சரிங்களா. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன். லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் r/1 + r/n இன்ட்டு t/1 அப்படின்னு ரிவர்ஸில் வந்துடும். சரிங்களா. ரைட். இப்போ எழுதுகிறேன். லிமிட் a0 இருக்கும்ல, அது தனியாக இருக்குது. a0 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a0 rt/1 + என்ன வருது? r/n அப்படின்னு வருது. ஓகே, குட். இப்போ நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். என்ன அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு செட் ஆஃப் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா பொறுமையாக அப்ளை பண்ணுவோம். இது வந்து என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி போட்டோம்னா n இல்லை மேலே. அப்போ a0 இருக்கும், ஆர்டியும் இருக்கும், டிவைடட் பை 1ன்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும்? a0ன்னு வந்துடும். என்ன வந்துருச்சு இதில்? rt அப்படின்னு வந்துடும். a0 இன்ட்டு rt அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இங்கே என்ன இருக்குது? லாகு ஏன்னு இருக்குது. லிமிட்டு என்ன இருக்குடா தம்பி? n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்குது. ஓகே, குட். அப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்ப்போம். பார்த்துக்கலாம், இதிலே முடிச்சிருவோம் ஒன் சைடு பேஜ்லேயே. ரைட், குட். இப்போ பை காம்போசிஷன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு லாகை வெளியே எடுத்துட்டோம்னா பை காம்போசிஷன் தியரம் சொன்னாலும் சரி, சில டீச்சர்ஸ் தியரம் சொல்லுவாங்க, ரூல்லாம் ஒன்று தான், பயப்படாத. பை காம்போசிஷன் தியரம் அப்படின்னு எழுதினாலும் சரி, ரூல்னு எழுதினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான், பயப்படாத. அந்த ரூல்ஸ் படி எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறக்காண்டி லாக் வெளியில் வந்துடும். லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a ஈக்குவல் டு அப்படின்னு எழுதி a0 என்ன வந்துடுச்சு? இன்ட்டு rt அப்படின்னு எழுதணும். இதில் ஈன்றது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மேலே கொண்டு போனோம்னா இது இந்த சைடு வந்துச்சுன்னா இது இந்த சைடு போயிடும். அப்போ என்ன வருது? இங்கே எழுதையில் e⁻a0 rt ஈக்குவல் டு இது அப்படியே செட்டு அங்கே போயிடும். லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a அப்படின்னு வந்துடும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? இதில் a0 அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு, அதனால் நம்ம அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? a0 அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத வச்சுக்கலாம். அது உன்னுடைய விருப்பம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a ஈக்குவல் டு
a0 e பவர் ஆர்டின்னு எழுதலாம். சரிங்களா? சொல்கிறது e பவர் ஆர்டி அப்படின்னு எழுதலாம். இப்போ a0 வந்து a0 கான்ஸ்டன்ட் தான் இது, அதனால் நம்ம பிரித்து எழுதிக்கலாம், a0ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லையா ஆர் பவர் டி அங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஏ அப்படி தனியாக நிற்கும், உனக்கு ஒரு மாதிரியாக தெரியும் a0. அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்க பொறுமையாக. இல்லைன்னா a0 இங்கே எடுக்காமல் செஞ்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? சில டீச்சர்ஸ் வந்து இதை வந்து சின்ன செம்மாக செஞ்சு கொடுப்பாங்க 11th ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஆனால் 5 மார்க் கொடுப்பாங்களான்னு தெரியல, அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு செஞ்சுக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.